நேட்டோவுக்கு வந்து இப்போ ரஷ்யாவோட டைரெக்டாக போர் பண்ணணும், இதுதான் ஆரம்பமே. மேற்கத்திய நாடுகள் நண்டு கொழுத்த வலையில் தங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யாவோட சண்டை வேணும். ஸோ இப்போ நீங்கள் உக்ரைனை நேட்டோவில் சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணதுக்கான ரீசனே யூ வாண்ட் வார் வித் ரஷ்யா. ஆனால் சண்டை தான் முடிவு அப்படின்னு முதல் அடி நம்ம அடிக்கணும். இதை வந்து அவருடைய ஓன் வேர்ட்ஸ்லேயே இருக்கு. ஸோ புதினே சொன்னது இதில் ரஷ்யாக்கான பாதிப்புன்னு அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யும், கண்டிப்பாக இருக்க செய்யும். ஆனால் சில நாடுகளே காணாம. ஸோ இப்போ இஸ்ரேலை வந்து தாக்குறேன், இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக தான் இவங்க வந்து இந்த அலையன்ஸ் ஃபார்ம் வராங்கன்னு வச்சுப்போம். இந்தியாவும் இருக்குது. பாகிஸ்தான் வந்து இப்போ டீஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. ஸோ பாகிஸ்தானை அடித்து காமிச்சாச்சு, தீவிரவாதத்தையும் அடிச்சாச்சு, இராணுவத்தையும் அப்சல்யூட் ஆக்கியாச்சு. இப்போ பாகிஸ்தான்றது வந்து ஒரு சும்மா வெளியில் பார்க்கறதுக்கு தான் அந்த ஸ்கஃபோல்டிங்லாம் இருக்குது. உள்ளே வந்து பீம் பில்லர்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் முடிவடைவில்லை, சீஸ்ஃபயரில் தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ இப்போ நேட்டோ வர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோதல் போக்கு போயிட்டு இருக்கதா பேசப்படுது. ரஷ்யா ஏவிய அந்த ட்ரோன் வந்து போலந்தில் போய் தவறுதலாக விழுந்ததெல்லாம் சொல்லப்படுது. ஸோ இதற்கு நேட்டோவுடைய பதில் என்னவா இருக்கும்? முதல்ல வந்து இது போய் விழுந்துதா, அந்த ரேஞ்ச், அதாவது இந்த ட்ரோனுக்கான ரேஞ்சு இருக்குதா? நெக்ஸ்ட் ரஷ்யா வந்து இப்போ போய் நேட்டோ கண்ட்ரிஸை தாக்குறதுக்கான அவங்க அந்த உத்தேசம் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ நேட்டோவுக்கு வந்து இப்போ ரஷ்யாவோட டைரெக்டாக போர் பண்ணணும், இதுதான் ஆரம்பமே. நாம் பார்த்தோம்னா உக்ரைனில் எதுக்காக ரஷ்யா வந்து ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உக்ரைன் வந்து நியூட்ரலாக இருக்க முடியல. அதாவது சும்மா இருந்தால் கம்முன்னு எல்லாமே போயிடலாம். ஸோ உக்ரைன் வந்து நேட்டோவில் போய் சேர்றேன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனையே. உக்ரைன் வந்து நியூட்ரலாக இருக்குது, நான் ரஷ்யா பக்கமும் இல்லை, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பக்கமும் இல்லை, நான் பாட்டுன்னு கம்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. 2014 ஒரு ரெஜிம் சேஞ்ச் பண்ணுறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், முக்கியமாக யூஎஸ் வந்து ஒரு ரெஜிம் சேஞ்ச், அதாவது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராங்க உக்ரைனில். வேற ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு, அவர்கிட்ட அந்த ஆட்சியை பிடுங்கி இவங்களோட பப்பட் எப்படி வந்து பங்களாதேஷில் நடந்ததோ, எப்படி ஷபாஸ் ஷெரீஃப் உட்காந்துருக்காரோ, அந்த மாதிரி பல நாடுகளில் எப்படி வந்து ஒரு ஆட்சி மாற்றம் பண்ணி ஒரு ஒரு கைப்பாவையாக ஒருத்தனை உட்கார வச்சு ஆட்டம் ஆடுறாங்களோ, அதே மாதிரி ஒருத்தனை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க 2014-15. ஸோ அதுதான் முதல் பிரச்சனை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உக்ரைனில் ரஷ்யாவுக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்தாலும் பெரிய போர்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் 2014 19 வரைக்கும் ரஷ்ய மொழி பேசக்கூடிய அந்த மைனாரிட்டிஸ் உக்ரைனில் அவங்கள கொல்றது, அதை ஒரு கிளாக் ஒர்க்காக பண்ணதுனால ரஷ்யா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ முதல் காரணம் என்ன? ஸோ உக்ரைன் நார்மலாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ யாருக்கு அந்த இடத்துல போர் வேணும்? ரஷ்யாவுக்கு கிடையாது. கண்டிப்பாக ரஷ்யா தான் வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ மேற்கத்திய நாடுகள் அதை நண்டு கொழுத்த வலையில் தங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யாவோட சண்டை வேணும். ஓகே, நேட்டோ அதை விரும்புது கண்டிப்பாக. இல்லைன்னா இப்போ ஒருத்தன் வந்தால் கண்டிப்பாக அடி விழுன்னு தெரியும்னா அவனை எதுக்கு நீங்கள் வந்து கூட சேர்த்துக்கிறீங்க? சிம்பிளாக கேட்குறேன். உக்ரைன் வந்து நேட்டோவில் சேர்ந்தால் ரஷ்யா வருவானா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது ரஷ்யா வந்து ஒரு வார்சா பேக்ட்னு முன்னாடி ஒன்று வச்சுருந்தாங்க. அதாவது நேட்டோவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சோவியத் யூனியன் சைடில் இருந்த பிளாக் இருக்கு இல்லையா, கண்ட்ரிஸ் இருக்காங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்று ஆரம்பித்தது வந்து வார்சா பேக்ட்னு சொல்லிட்டு போலாண்ட். இதே போலாண்டில் வார்சா பேக்ட், வார்சா அப்படின்ற நகரத்தில் கையெழுத்தான அந்த ஒப்பந்தம் பேர் வார்சா பேக்ட்னு பேர். இப்போ நேட்டோ எப்படி வந்து அமெரிக்கா பக்கத்தில் மேற்கத்திய நாடுகள் பக்கத்தில் ஒரு கூட்டமைப்பாக இருக்கும், அது மாதிரி ரஷ்யா பக்கத்தில், அதாவது சோவியத் யூனியன் பக்கத்தில் இருந்த ஒரு கூட்டமைப்போட பேர் வந்து வார்சா பேக்ட்னு பேர். அது சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேஷன் போது அது போயிடுச்சு. இப்போ சிஎஸ்டிஓன்ற பேரில் அது ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு சிஎஸ்டிஓலேருந்து ஒரு சிஎஸ்டிஓ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெக்சிகோவை வந்து நான் சிஎஸ்டிஓவில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இல்லை கனடாவை வந்து நான் சிஎஸ்டியில் சேர்த்துக்கிறேன், இல்லை கியூபாவை வந்து சிஎஸ்டியில் சேர்த்துக்கிறேன், இல்லை வார்சா பேக்ட் இருக்கும்போது வார்சா பேக்டில் மெக்சிகோ இருக்குது, வார்சா பேக்டில் நான் வந்து கனடாவை சேர்த்துக்கிறேன் அப்படின்னா அமெரிக்கா சும்மா இருக்குமா? கண்டிப்பாக. இப்போ ஃப்ரான்ஸை வந்து நான் சிஎஸ்டியில் சேர்ந்தா யூகே கவர்மெண்ட் இருக்குமா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், இதே ரஷ்யாவுக்கு வந்தால் தக்காளி சட்னி, இதே தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் உக்ரைனை நேட்டோவில் சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணதுக்கான ரீசனே யூ வாண்ட் வார் வித் ரஷ்யா. ரஷ்யாவை வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணணும், ரஷ்யாவை உடைக்கணும், இல்லை ரஷ்யாவை வந்து அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலாக ஒரு செட்பேக் கொடுக்கணும், இதுதான் எண்ணம். ஸோ இல்லைன்னா எதுக்காக நீங்கள் ஒழுங்காக போயிட்டு இருக்கிறது எதுக்கு நான் மாற்றணும்?
ஸோ அப்போ இது பண்ணுறாங்க. 2 யூரோப்பியன் யூனியனில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்படின்னா ரஷ்யாவுமே யூரோப்பியன் யூனியனில் இருக்க வேண்டியது தானே. ஸோ இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அப்படின்னு வந்தால் ரஷ்யா இல்லாமல் ஐரோப்பிய கண்டம் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அப்படின்னா நீங்கள் முதல்ல யாரை கேட்டுக்கணும், பெரிய அதாவது என்ன யுரேஷியா அப்படின்னே பேர், அது ரஷ்யா அப்படின்ற மாதிரி சில சொல்கிறாங்க. ஸோ அப்போனா பெரிய நாடு இருக்கு, அவனை நீ கூட சேர்த்துப்பியா, இல்லை அவங்ககிட்ட இருந்து வெளியில் வந்து அவங்க கூட தகராறு பண்ணுற ஒரு சின்ன ஃபேக்ஷனை சேர்த்துப்பியா? ஸோ இப்போ முட்டாள்தனமான ஒரு முடிவு அப்படின்னா ரஷ்யாவை கைட்டு விட்டு உக்ரைனை சேர்த்துக்கிறது தான். ஓகே, இப்போ நேட்டோவை எதிர்க்கிறதும் அமெரிக்காவை எதிர்க்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தானே. ஆமாம், நேட்டோவோட மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அமெரிக்கா. அதனால அப்படிதான். ஏன்னா இப்போ பிரிக்ஸ் இருக்குது, பிரிக்ஸில் மேஜர் ஃபினான்ஷியல் ஜெயிண்ட்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் இந்தியா அப்புறம் ரஷ்யா எல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் மேஜராக இருக்கிற பெரிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்குன்னா சைனா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வார்சா பேக்டில் ரஷ்யா இருந்தது, அதுக்கப்புறம் உக்ரைன் எல்லாமே ஒன்றா சோவியத் யூனியன் இருந்தாங்க. ஆனாலும் அதில் எஸ்எஸ்ஆர் அப்படின்ற மாதிரி பிரிவினை உள்ளே இருக்கும்போது ரஷ்யன் எஸ்எஸ்ஆர், யுக்ரைனியன் எஸ்எஸ்ஆர் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அப்போ ரஷ்யாவுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பில் ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்போ? ஸோ அப்போ அமெரிக்காவோடைய கண்ட்ரோலில் தான் நேட்டோ இருக்குதுன்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கே ரஷ்யாவோட கட்டமைப்பில் வார்சா பேக்ட் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ அமெரிக்காவோட பக்கத்தில் கண்டிப்பாக நேட்டோ இருக்குதுன்னு. இல்லை, ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா, இங்கே அமெரிக்காவுடைய ஆர்மி ஜெனரலாக இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேட்டோவில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கூட நேட்டோடைய ஒட்டுமொத்த கண்ட்ரியும் கூட நிற்கும் அப்படின்னு. இதுதான் நேட்டோ எஸ்கலேட் பண்ண விரும்புறதோ நேட்டோ. அதுதான் இது ஆரம்பமே அதாங்க. இதுல வந்து விரும்புதெல்லாம் இல்லை, விருப்பம் தான். எங்களுக்கு வந்து சண்டை. ரஷ்யா என்ன பண்ணாங்க ஆக்சுவலா, நாம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி we are able to predict, ஓகே ரஷ்யா உக்ரைன் இந்த கான்ஃப்ளிக்ட் வரும், இந்த இவங்க ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்டரி ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, இந்தியா கான்ஃப்ளிக்டாக பார்க்குது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வாராக பார்க்குறாங்க இந்த விஷயத்தை. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் வரும், இது எஸ்கலேட் ஆகும் அப்படின்றத வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு இதில் மாத்திரம் என்னோட ப்ரிடிக்ஷன் தப்பு என்னென்னா, ஸோ நான் நினச்சது என்னென்னா புட்டின் அவர்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ண மாட்டார். ஸோ உக்ரைன் போய் இதில் நேட்டோவில் சேர்ந்த உடனே ஏதாவது பிரச்சனை வரும், அது மூலமாக தான் ரஷ்யா திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ரஷ்யா முன்னேறிச்சு. இதுக்கு வந்து திருப்பி அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் நம்ம தேடி பார்க்கும்போது நிறைய இன்டர்வியூஸில் பார்க்கும்போது ரஷ்யா வந்து கொஞ்சம் அமைதியை விரும்புது அப்படின்னாலும் ஒரு இன்டர்வியூவில் புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பார், நான் வந்து ரொம்ப ஏர்லியாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் லெனின்கிராடில். ஸோ என்னென்னா அடிக்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்க வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்டார்ட்டே பண்ணக்கூடாது. ஆனால் சண்டை தான் முடிவு அப்படின்னா முதல் அடி நம்ம அடிக்கணும். இதை வந்து அவருடைய ஓன் வேர்ட்ஸ்லேயே இருக்குது. ஸோ புதினே சொன்னது. ஸோ அப்போ அதுதான் இவர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவன் ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக உக்ரைனில் நேட்டோ ஃபோர்ஸஸ் வந்த பிறகு நான் அடிக்கிறேன்னு டூ லேட். இப்போ இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க, இப்போ யுக்ரைனில் ரஷ்யா வந்து உக்ரைன் நேட்டோவில் சேர்றதுக்கு முன்னாடியே அட்டாக் பண்ணதுனால இப்போ ரஷ்யா வந்து உக்ரைனை தான் அடிக்குது. உக்ரைனுக்கு எந்த நாடு சப்போர்ட் பண்ணி இந்த போருக்கு வந்தாலும் அந்த நாட்டு மேலேயும் துவம்சம் பண்ணுவோன்னு புட்டின் அவர்கள் 22 பிப்ரவரி 2022 சொல்லிட்டார். சொல்லிட்டு தான் போர். இப்போ அந்த மொத்த பேரும் வாங்கடா அப்படின்னு ரஜினிகாந்த் சார் சொல்லுவார் ஒரு ரசனம். அதே மாதிரி எத்தனை பேர் வேணா வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் 22 பிப்ரவரி 2022 ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ அப்போ ஒருவேளை யுக்ரைன் நேட்டோக்குள்ளே போயிட்ட பிறகு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்டரி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் இருந்திருக்காது, நேட்டோ வர்சஸ் ரஷ்யான்னு தான் இருந்திருக்கும். கரெக்டாக? ஏன்னா உக்ரைன் நேட்டோக்குள்ளே போயிடுச்சு. அப்போ உக்ரைன் அடித்தா நேட்டோ அடித்தா மாதிரின்ற ஒரு ஈக்குவேஷன் வந்துருமா? அப்போ ரஷ்யா யார் அடிக்கிறாங்கன்னா உக்ரைனை மொத்தம் அடிக்கல, நேட்டோ அடிக்கிறாங்கன்ற ஒரு ஈக்குவேஷன் வந்துடும். இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து புதின் கூட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்காரு. இப்போ நடத்தி முடிச்சதுக்கப்புறமும் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நிற்காம தொடர்ந்துட்டே தானே இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இதை அமெரிக்கா எந்த மாதிரியான அணுகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. அமெரிக்கா கிட்ட டேரக்டாக ரஷ்யா சொன்னது என்னன்னா, இந்த போரை நிறுத்துறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவைன்னா உக்ரைனால இந்த போரை தாக்க முடியாது. இப்போ உக்ரைனை யாரோ கைப்பாவியாக நின்று ஆட்டி படைக்கிறாங்க. வொலோடிமிர் செலன்ஸ்கி தான் ஃபுல் அத்தாரிட்டியான இல்லை, இருந்திருந்தால் முதல் நாளே கூப்பிட்டு பேசியிருக்கலாம். மோடி அவர்கள்கிட்ட வந்து சவுத் பிளாக்ல வந்து ஓடி எனக்கு பேச்சுவார்த்தை நடத்துங்க. இன்னி கூட என்ன சொல்கிறாங்க, உக்ரைனில் மோடி நினச்சா போர் நிறுத்தலாம். ஆனால் அந்த சைடில் யார் பேச போகிறது? இந்த சைடில் புட்டின்றது தெரிஞ்சு போச்சு. அதாவது ரஷ்யா சைடில் புட்டின் இருப்பார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, மோடி சொன்னால் கேட்பாருன்னு வச்சுப்போம். அந்த ஈக்குவேஷனே வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த லாஜிக்கு இது நீங்கள் எவ்வளோ போய் சொன்னாலுமே அந்த ஒரு நட்பு நம்ம ஒரு உண்மையான அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தைன்றது மோடி அவர்களால் மட்டுமே சாத்தியம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அது வந்து என்ன வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம், விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஆனால் மோடி அவர்கள் பேசுறதுக்கு ரெடினா இந்த பக்கம் புட்டின் இருக்கார், அந்த சைடில் யார் உட்கார போகிறார்? ஸோ ஜெலன்ஸ்கி ரெடி கிடையாது. முதல்ல ஜெலன்ஸ்கி தான் பவர்ஃபுல்லான பர்சனா?
எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணலாமா? இப்போ கிடையாது. எதிர்கட்சி எல்லாரையும் ஒழிச்சு கட்டியாச்சு. எதிர்த்து எவன்லாம் பேசுவான்னு தெரிஞ்சாலே அவனை காலி பண்ணிடுவாங்க. எந்த மக்கள்லாம் அதாவது ஜெலன்ஸ்கி வந்து 1935 ஜெர்மனியில் ஒரு ஆள் உட்கார்ந்த மாதிரியே தான் இருக்கு. ரஷ்யாவோட ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் லிபரேட்டிங் உக்ரைன் அப்படின்ற பார்ட்ஸ் ஆஃப் உக்ரைன் அப்படின்றதுக்கு டீநாசிஃபிகேஷன்ற வார்த்தையை ரஷ்யா யூஸ் பண்ணுறாங்க, புட்டின் அவர்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தானே இப்போ இருக்குது. ஸோ எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது, விமர்சனம் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தர், யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை கண்டிப்பாக. அது அந்த நாட்டில் விமர்சனமே கூடாது, நான் தான் கம்ப்ளீட் அத்தாரிட்டினா எலெக்ஷன் வைங்க. ஓகே. ஸோ அதுதான் இப்போ முதல்ல ஜெலன்ஸ்கி டிஃபேக்டோ லீடர்ன்றது வாருக்கு முன்னாடி. வார் ஸ்டார்ட் ஆன பிறகு இப்போ மக்கள் வந்து போரை விரும்புகிறார்களான்னா இல்லை. ரஷ்யா போரை விரும்புகிறாரானோ இல்லை. ஓகே. இப்போ போரை விரும்புவது உக்ரைனில் இருக்கக்கூடிய சிலரும், உக்ரைனில் இருக்கிற சிலரை ஆட்டி படைக்கும் சிலரும் தான் இதை போரை நடத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர, இதை ஒரு நாளில் நிறுத்த முடியும்னு சொன்னவர் தான் ட்ரம்ப். ஒரே நாள் முதல் கையெழுத்து நான் நிறுத்திடுறேன், மொத்தத்தையும் முடிச்சுருவோம் அப்படின்னாரு. 8 மாதம் ஆயிடுச்சு, இனி வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 19 தேதி ஆச்சு. ஸோ நாளைக்கு வந்தால் 20. ஸோ ஜனவரி 20 செப்டம்பர் 20 வந்துருச்சு. ஸோ ஒரு கையெழுத்து போட்டிருக்க வேண்டியது பதிலாக 1000 கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு, எல்லாரையும் வம்புக்கு வளர்த்துட்டு இருக்காரு. இல்லை, நேட்டோ வெர்சஸ் ரஷ்யன் அப்படின்னு ஒரு போராவே எஸ்கலேட் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டாலுமே இதில் ரஷ்யாக்கான பாதிப்புன்னு அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பாக இருக்க செய்யும். ஆனால் சில நாடுகளே காணாமல் போகும். ஏன்னா ரஷ்யா வந்து சர்வைவல். இது வந்து நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், பாகிஸ்தான் நேட்டோவில் சேர்ந்தா உங்களுக்கு ஓகேவா? பங்களாதேஷ் நேட்டோவில் சேர்ந்தா, நேபாள், பூட்டான், அப்புறமா வந்து ஸ்ரீலங்கா, மாலத்தீவு, ஸோ பர்மா, ஸோ ஆப்கானிஸ்தான், ஸோ இவங்கெல்லாம் நேட்டோவில் சேர்ந்தா உங்களுக்கு கோபம் வருது இல்லை, உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல அடி வயிற்றுல. எதுக்கு பயம் வருது? சும்மா இருக்க மாட்டான், நோண்டுவான், ஆட்சியை மாற்றுவான், நல்லா போயிட்டு இருக்க வண்டியை பஞ்சர் பண்ணி விடுவான், இன்ஜினில் சர்க்கரை கொட்டி விடுவான். இந்த பயம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதே நேட்டோ தானே. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், 1949 அப்புறமா அமெரிக்கா தனியாக எந்த போரை சந்தித்தது? எல்லாமே நேட்டோ தான். ஸோ அது அமெரிக்கா அப்படின்ற பேருக்கு பதிலாக நேட்டோன்ற பேரோட போகும்போது 10 பேர் கூட பாரு, நான் தனியாக போனால் ஒரு பயமாக இருக்குது, ஒரு 10 பேர் போனால். ஈராக்குக்கு 10 பேர் போனீங்கல்ல, சிரியாவுக்கு 10 பேர் போனீங்க, ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு 10 பேர் போனீங்க. ஸோ எல்லா இடத்துக்குமே 10 பேராக தான் போகிறீங்க தவிர தனியாக போக மாட்டீங்க. ஸோ இப்போ நேட்டோவுக்கு ஏன் வந்து ரஷ்யா பயப்படக்கூடாது? சரி, ரஷ்யா இவ்வளோ நாள் உக்ரைன் பக்கத்தில் தானே இருக்குது. உக்ரைனை பிடிக்கணும்னா இப்போ பிடிச்சிருக்கலாம்ல, ஏன் பிடிக்கல? உக்ரைன் அப்போ பிரித்து கொடுக்கும்போதே பண்ணியிருக்கலாம்ல, ரஷ்யாவோட பிரித்து கொடுக்கும்போதே பண்ணிக்கலாம்ல. இன்னைக்கு நீங்கள் வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் பேரை மாற்றிட்டு இருக்கீங்க. கரெக்டாக இல்லையா? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தானே பேரை மாற்றுறாங்க. அது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு இருக்குது காலங்காலமாக. இப்போ கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு எதுக்கு இப்போ அது தேவையா உங்களுக்கு? உங்கள் ஊரில் இருக்கிற பிரச்சனைக்கு, உங்கள் ஊரில் இருந்து மற்ற ஊரில் பண்ணுற பிரச்சனைக்கு இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்றது கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாற்றி என்ன பண்ண போகிற? நீ ஒன்றும் கிடையாது. 51வது ஸ்டேட்னு கூட இருக்கிறவனே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ. ஸோ அப்படி இருக்க போது நீ வந்து அந்த பார்டரில் வந்து உட்காந்தா அவன் த்ரெட்டுன்றது ஏன் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நான் தான் கேட்குறேன். நான் வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி கேட்குறேன். கனடாவில் ரஷ்யா போய் உட்காடுறாங்க, சிஎஸ்டிஓன்ற ஆர்கனைசேஷனில் கனடாவை சேர்த்துக்கிறோம், மெக்சிகோவில் சேர்த்துக்கிறோம். அப்போ மாத்திரம் உங்களுக்கு ஒரு பதவி வருது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ரஷ்யா அந்த வார்த்தையை சொல்லல. இதை ரஷ்யா சொல்லியிருந்தா நீங்கள், அதாவது மாமியார் உடைத்தால் மண் கூடம், மருமக வச்சா பொன் கூடன்ற மாதிரி. ஸோ இப்போ அமெரிக்கா சொன்னது, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்? 51வது ஸ்டேட்டாக நான் கனடாவை அறிவிக்கிறேன், கிரீன்லாண்டை நான் ஆக்கிரமிக்க போறேன்னு சொன்ன வார்த்தையை புட்டின் அவர்கள் சொல்றாருன்னு வச்சுங்க. அப்ப இதே அமெரிக்க மீடியா, மேற்கத்திய மீடியா எப்படி எழுதியிருப்பாங்க? இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் எப்படி? நான் சொல்றது பொதுவா இருக்க நடு சென்டர்னு உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள கேட்குறேன் ஜென்ரலா. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒன் சைடடா உங்களுக்கு ஒரு தேவை, ஒரு ரிசல்ட், உங்களோட எய்மே வேற. ஸோ நீங்கள் வந்து உக்ரைனில் போய் உட்கார்றேன்னு சொன்னது தப்பு. உங்களுக்கு போர் வேணும், அமெரிக்காவுக்கு, மேற்கத்திய நாடுகளுக்கு, உக்ரைன்னு, அப்புறமா அந்த ஈஸ்டர்ன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிழக்கு பகுதி, ஐரோப்பிய ஒன்றியத்தோடைய கிழக்கு பகுதியில் இருக்க நாட்டை பகடக்காயாக யூஸ் பண்ணி. எஸ்டோனியாவில் இருக்காங்கல்ல, லாட்வியா, லித்துவேனியா, ஸோ எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஃபின்லாண்டு கூட நான் சேர்ப்பேன்றாங்க. ஃபின்லாண்டுக்கும் ரஷ்யாவுக்கும் காலங்காலமாக வாய்க்கா தகராறு இருக்கு. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு உட்காந்துருக்காங்கல்ல எல்லாரையும். ஆனால் உக்ரைன் வரும்போது ஏன் வந்து ரஷ்யா ரிட்டாலியேட் பண்ணுது அப்படின்னா, மற்ற இடத்துலலாம் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, ஆப்ரேட்டே பண்ண முடியாது. உக்ரைன் வந்து பிளெயின், ஸோ சமநிலை, என்ன சொல்றது, சமதளமான பகுதி. ஸோ ஈஸியாக அவங்களால போர் புரிய முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் வளங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அதாவது 1989 நினைக்கிறேன், அந்த சமயத்தில் ஒரு ஒப்பந்தம் போடுற போது பேசுகிறாங்க, அமெரிக்கா பேசுறத யாருமே நம்ப முடியாது, மேற்கத்திய நாடுகள் பேசுறத நம்பாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி எல்லாம் ஒன்னா சேரும் போது ஜெர்மனிக்கு கிழக்கால 1 இன்ச்சு கூட நேட்டோ வளராது.
இதற்கு நாங்கள் ஜவாப்தாரி, ஸோ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா பேப்பர்ல இல்ல. ஓகே. ஆனா அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ்ல இருக்கு. இப்ப கூட நம்ம பேசணும்னா அடுத்த வார்த்தை சொல்றது என்னன்னா, அது எங்க சொல்லியிருக்காங்க, அது எங்க பேப்பர்ல இருக்குன்னு கேக்குறாங்க. இதே வெக்கம் கெட்டதனமா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது மென்ஷன் இருக்குன்றது இருக்கு. அதாவது கிழக்கு ஜெர்மனிக்கு கிழக்கால 1 இன்ச்சு கூட, ஜெர்மனி கிழக்கால 1 இன்ச்சு கூட இல்லாம இப்ப உக்ரைன்ல வந்து நிக்கிறாங்களா? அப்ப இவங்க சொல்றது ஏதாவது நம்ப முடியுமா? மேற்கத்திய நாடுகள் ஏதாவது ஒரு வார்த்தை நம்ப முடியுமா? ஸோ அதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கு அப்புறமா நேட்டோ எவ்வளவு எக்ஸ்பாண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. எவ்வளவு எக்ஸ்பாண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. எத்தனை நாடுகள் சின்ன பின்னமா இருக்குன்னு பாருங்க. அதாவது இந்த பக்கம் வளர்ந்தது இருக்கட்டும், ஆபரேஷன்ன்ற பேர்ல மற்ற நாடுக்கு டெமோக்ரஸி தரன்ற பேர்ல எவ்வளவு நாடுகள் சின்ன பின்னமா இருக்குன்னு பாருங்க. ஸோ இட்ஸ் என்ன சொல்றது, மோர் தானே மிலிட்ரி பேக்ட்ன்றது மேல இது வந்து ரிஜிம் சேஞ்ச் ஆபரேஷனுக்காகவே ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்கன்னா அதை நேட்டோ அப்படிதான். ஓகே. இந்த சைடு ரஷ்யா உக்ரைன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் மத்திய கிழக்குல தொடர்ந்து ரொம்ப பதட்டமான சூழலே நிலவிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சமீபத்தில் பார்த்தோம்னா இஸ்ரேல் வந்து கத்தாருடைய தலைமையிடமான தோகா மேலேயே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ கத்தார் வந்து அமெரிக்காவுடைய ஒரு நல்ல ஒரு வர்த்தக ரீதியான ஒரு பிணைப்பு கொண்ட நாடு. ஸோ அவங்க மேலேயே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா என்ன டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனுக்கு சொல்ல வராங்க, என்ன சொல்ல வர்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு? நான் அடிக்கடி கேட்குற கேள்வி தான், ஒசாமா பின் லாடன் எந்த நாட்டில் இருந்தான்? ஓகே. பாகிஸ்தான்ல. அங்கதான் பிரியாணி சாப்பிட்டு நல்ல 5 ஸ்டார் வாழ்க்கை. 10 அடி செவரு. ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. எல்லார் வீட்டு செவரும் 5 அடி இருக்கும். சில சமயத்துல 6 அடி சில பேர் வீட்டில் வச்சிருப்பாங்க. இந்த நாய் எல்லாம் ஈரி குதிக்குதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாம் ஒன்றும் கிடையாது. மேலே வேணா ஃபென்ஸ் அடிச்சிருக்கலாம், அதான் செடி வளர்க்குறேன், அவ்வளோதான் இருக்க முடியும். ஒருத்தன் வீட்டில் 10 அடி செவரு கட்டி ஒரு வீடு இருக்குன்னா ஏன் இவ்வளோ பெரிய செவரு கட்டணும்னு கூட கேட்க மாட்டான். அது உள்ள யார் இருக்கான்னு பார்க்க மாட்டான். அதுல இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேட்டோ பேஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் அப்படின்னா ஒருத்தனு கூட தெரியாதா இந்த ஆள் இங்கே தான் இருக்கானு? இந்த ஆள் இங்கே வச்சுக்கின்னு ஆப்கானிஸ்தானை காலி பண்ணியாச்சு, ஈராக்கை காலி பண்ணியாச்சு, சிரியா மொத்த ஒரு 7 நாடு காலி பண்ணியாச்சு. கடைசியில் எங்கே இருந்தாலும் பாகிஸ்தான்ல. சரி, பாகிஸ்தான் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? எதுவுமே கிடையாது. சரி, ஆக்ஷன் எடுத்தீங்கல்ல, பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு சாவரின் கண்ட்ரி தானே, அது ஒரு தனித்தனமான நாடு இல்லையா? நாடு அது வந்து வேற எந்த நாட்டோடைய வசால் ஸ்டேட்டோ எதுவும் கிடையாது. வசாலுன்றது அப்புறமா பார்த்துக்கலாம், ஒரு பகுதியெல்லாம் கிடையாது. தனியான ஒரு நாடு. ஓகே, சுயாட்சி கொண்ட நாடு. அந்த நாட்டுக்குள்ள நேட்டோவோட ஹெலிகாப்டர் பறந்து போய் லோ லெவலில் பறந்தோம். அது பெருசாக படம்லாம் கூட எடுத்தாங்க நிறைய. சரி, ஓகே, அந்த படம்லாம் பார்த்து நம்மளால் ஒபாமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஒசாமா பின் லாடன் இஸ் நாட் த த்ரெட் டு த கண்ட்ரியில் பெருசாக வளரையில் விட்டு ரேட்டிங்கெல்லாம் ஏற்றிக்கிட்டார். சரி, பாகிஸ்தானில் இருக்க ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்கு? மிச்சர் சாப்பிட்டுருந்தா? சரி, பாகிஸ்தான் மீது தாக்குதல் பண்ணாங்களா இல்லையா? பாகிஸ்தான் மண்ணில் தானே நடந்தது தாக்குதல். அது தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் தானே, அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஸோ தாக்குதல் பண்ணி முடிச்சோடனே அமெரிக்கா நேரத்தை சொன்னாங்களா, ஆமாம் நாங்கள் அடித்தோம், எடுத்து போய் தண்ணியில் போட்டு புதைச்சிட்டோம், முக்கிட்டோம், நேராக போய் அடிச்சு தூக்கின்னு போய் தண்ணியில் முக்கிட்டு போயிட்டோம், இதான் சொன்னாங்க. ஒருத்தன் கூட கோவம் வரல, எல்லாம் கொண்டாடினாங்க. கரெக்டா? தீவிரவாத தலைவன் எல்லாம் நீங்கள் சொல்கிற எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, அமெரிக்கா வந்து வார் ஆன் டெரரில் ஜெயிச்சிட்டாங்க. இதே கேஸை இப்போ கத்தார் பக்கத்து இருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் எனக்கு. கத்தார் என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல பேச்சுவார்த்தைன்றதுக்காக நான் வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹார்பரிங் டெரரிஸ்ட் தானே, டெரரிஸ்ட் அந்த ஊரில் இருக்கான். இஸ்ரேல் நான் சொல்கிறேன், இவனை விட்டோன்னா என் ஊரில் வந்து பாம்பு வைக்கிறான், என் ஊரில் வந்து 1500 பேர் செத்து போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனோட ஆளுங்கெல்லாம் இவனை ஃப்ரீயாக எங்கள் ஊரில் பிரியாணி சாப்பிட்டு சுற்றின்னு இருக்கான். நான் அடிக்க வேண்டியது என்னோட கடமை, அடிச்சிட்டேன். இப்போ இதே கண்டிஷன் தானே அங்கே பண்ணும்போது இஸ்ரேலோட வார்த்தைகள் அப்படியே இருக்குது. என்னென்னா இதே வேலையை தானே ஒசாமா பின் லாடனுக்கு பண்ணாங்க அமெரிக்கா. அப்போ மாத்திரம் வாயை மூட்டு கம்னு இருந்துட்டு இப்போ மாத்திரம் எதுக்கு வாயை திறந்து கேட்கல. இப்போ இஸ்லாமிக் இல்லை அடுத்த வார்த்தையும் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்லிவிடுறேன். பாகிஸ்தான் அடுத்தது, அது நெக்ஸ்ட் டர்க்கி. அவங்களே சொல்லிட்டாங்க டேரெக்டாக. ஸோ இவங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகளை நல்லா தங்க வச்சு பிரியாணி போட்டு வளர்க்குறாங்க. இது வந்து எங்கள் நாட்டுக்கு த்ரெட்டு. அந்தந்த பிராந்தியத்தில் தீவிரவாதம் ஒரு மனநோய். அந்த நோயை குணப்படுத்தணும்னா இப்படி தான் பண்ணணும். இப்போ கத்தாரோட நிற்காது. யாரெல்லாம் தீவிரவாதிகளை தங்க வைத்து உபசரிக்கிறார்களோ எல்லாம் நாட்டையும் தாக்குவேன். அதனால தான் பாகிஸ்தான் இப்போ பயந்துட்டு போய் அடுத்தது நாம தான் லிஸ்ட்லன்னு தெரிஞ்சிச்சு. டர்க்கியும் அடுத்தது நான் தான் லிஸ்ட்லன்னு தெரிஞ்சிச்சு. அவன் நாட்டோலே இருக்கிற நாடு யார்? டர்க்கி. இருந்தாலும் அவனுக்கு ஒழுன்றாங்க இஸ்ரேல். ஏன்னா இதுதான் என்னோட வேலை. நான் இஸ்ரேல் கேன் லூஸ் ஒன்லி ஒன் வார். அது எந்த வாரம் வேணா இருக்கட்டும், ஒரு எவ்வளோ போர் வேணா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எந்த ஒரே போரில் தோக்குறாங்களோ அந்த போரோட இஸ்ரேல் முடிஞ்சு போயிடும். அதனால அவன் பொறுத்த வரைக்கும் விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா என்ன வார்த்தை சொல்ல முடியும்? ஏன்னா அமெரிக்காவை தான் காரணம் காமிச்சிருக்காங்க. அமெரிக்கா வாயை திறக்க முடியாது, வாயை மட்டும் மௌனியாக தான் உட்காரணும். ஏன்னா நீ இந்த வேலையை பண்ணியிருக்க, இந்த ஊரில் மாத்திரம் இல்லை, பாகிஸ்தானில் மாத்திரம் இல்லை, பல நாட்டில் பண்ணியிருக்கேன் இந்த வேலையை. அப்போ அமெரிக்காவில் வாயை திறக்க முடியாது. மேற்கத்திய நாடுகள் வேற, அமெரிக்காவே வாயை திறக்கலாம், மேற்கத்திய நாடுகள் வாயை திறக்க முடியாது. ஸோ அப்போ இஸ்ரேல் வந்து கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக தே ஹவ் டன் சம்திங்
which you cannot open your mouth. இப்போ இந்த தாக்குதலுக்கு அப்புறமா இஸ்லாமிக் கண்ட்ரிகள் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கும் நேட்டோ மாதிரியான ஒரு ஆர்மி வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது சாத்தியம் நினைக்குதா எல்லா இஸ்லாமிக் கண்ட்ரியும்? முதல்ல இது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் 2015 வரணும்னு சொல்லிட்டு இஸ்லாமிக் மிலிட்ரி கோஆபரேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகே, சவுதி அரேபியா பேஸ் பண்ணி இஸ்லாமிக் மிலிட்ரி கோஆபரேஷன் அது மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. மிலிட்ரி நேட்டோன்றது இவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த கத்தாரை வெளியில் அமிச்சிட்டாங்க ஜிசிசி கண்ட்ரீஸ்லேருந்து கொஞ்ச நாள் முன்னாடி. அதுக்கப்புறமா ஒரு பிளாக்கேட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஷிப்பிங் போனோன்னா கூட ஈரான் போயிட்டு ஈரான்லேருந்து கத்தார் வரும், கத்தார்லேருந்து ஈரான் போயிட்டு ஒரே ப்ராடக்ட் தான், ஆனால் ஈரானில் போய் போர்ட் பண்ணிவிட்டு ஈரான்லேருந்து கத்தார் வந்து கத்தார்லேருந்து வரும் வெளில. ஸோ அது மாதிரி தான் உள்ளே வரணும்னா. ஸோ இந்த மாதிரி ஒட்டகாலம் செத்து போச்சு. அதாவது சவுதி அரேபியாவும் கத்தாருக்கும் லேண்ட் பார்டர் இருக்குது, பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல வந்து ஒட்டகம்லாம் மாட்டிக்கிச்சு. நீங்கள் வேணால் படிச்சு பாருங்க ஆர்டிகல்லாம். வெயிலில் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் ஒட்டகம்லாம் செத்து போச்சு. அதெல்லாம் பற்றி கூட கவலை இல்லை. நம்ம ஊரில் ஒரு மரத்தை வெட்டினோடனே இந்த நிறைய போராளிகள்லாம் கத்துவாங்க, கிளி செத்து போச்சு, குருவி செத்து போச்சுன்னு. இந்த ஒட்டகம் செத்ததுக்கு ஒருத்தங்க கூட வாய் தர மாட்டான். ஏன்னா ஒட்டகம் செத்து போனதுக்கான காரணம் வந்து இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள், அதனால தான். இல்லை, அதான் இங்கே நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. என்னன்னா அவங்களுக்குள்ளே பண்பாட்டு சார்ந்த நிறைய விளிம்புகள் சார்ந்த ஒரு விஷயங்கள்ல நிறைய முரண்கள் இருக்குது. இவங்களால எப்படி இந்த ஒரு நேட்டோ மாதிரியான ஒரு ஆர்மி உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. முதல் விஷயம், இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பேரளவில் ஒன்றா இருக்குது அப்படின்றது தான். அதாவது ஷியா கிரசன்ட்னு ஒரு பார்ட் இருக்குது, சுன்னி கிரசன்ட்னு ஒரு பார்ட் இருக்குது. இவங்க 2 பேருக்கும் ஆகாது. ஸோ ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பிரச்சனையே இதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ 2 பேரும் ஒரே மதம் தான், ஆனால் இவங்க வந்து ஷியா ஜாதி, இவங்க வந்து சுன்னி பிரிவு, அவ்வளோதான். ஸோ இப்படி பிரிவுகள்லாம் பிரிஞ்சிருக்காங்க. மொழி பிரச்சனை இருக்குது, சிலது எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது. இவங்களால் ஒன்று சேர முடியாது, இவங்க சேர்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றதுக்கு நான் ஒரே ஒரு ரீசன் மாத்திரம் சொல்கிறேன். இது ஒத்து வந்தால் பார்ப்போம், இல்லைன்னா வேறு ஏதாவது ரீசன் கூட எடுத்துக்கலாம். ஸோ 1945 இந்த உலகப்போர் அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடந்த போர், ஜப்பானில் எல்லாம் நடந்த போரெல்லாம் முடிவுக்கு வருது 1945. அப்போ வந்து சைட்லைன்ஸில் அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டும் சவுதி அரேபியாவோட அரசரும் ஒரு கப்பலில் மீட் பண்ணுறாங்க. இப்போ மீட் பண்ணும்போது ஆயில் நீ ப்ரொடியூஸ் பண்ணு, ஆயிலை வந்து விற்றுக்கோ, ஆனால் டாலரில் தான் விற்கணும். இவங்க 2 பேர் பேச்சுவார்த்தை. ஸோ டாலரில் தான் விற்கணும், டாலரில் விற்றுக்கோ, வாங்கிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ. ஆயில் அப்படின்னு உலகத்தில் எவன் வாங்கினாலும் எவன் விற்றாலும் டாலரில் தான் இருக்கணும். ஸோ டாலர் வந்து ஆயில் டிபெண்டிங் ஆன் த டாலர். ஸோ அந்த பெட்ரோ டாலர் சிஸ்டம்னு வந்தது. அது 1973-74 அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அமெரிக்கா வந்து தங்கத்துலேருந்து வெளியே போய் ஆயிலை வச்சு ப்ரொடியூஸ் பணத்தை அடிக்கிறாங்களா, எதை பேஸ் பண்ணி அடிக்கிறாங்கன்னே தெரியாது இப்போ. அப்போ அதுக்கு முன்னாடி தங்கம் வந்தது, அப்புறம் ஆயில் ஈக்குவலன்ஸ் வச்சாங்க, அப்புறம் அதுவும் இல்லை. ஸோ அதை யோசிச்சுக்கிட்டோம். நான் விஷயம் என்னென்னா, அன்னைக்கு அமெரிக்கா சொன்னது என்னென்னா, நீ வந்து உன்னை வந்து யாரும் அடிக்க மாட்டாங்க, இந்த பிராந்தியத்தில் உன்னை எவனும் தொட மாட்டான். அப்போ நிறைய சண்டை, இன்றைக்குமே சண்டை இருக்குல்ல. ஸோ ஈரானுக்கு ஈராக்கும் 10 வருஷம் சண்டை நடந்தது, சரியா? ஸோ அந்த மாதிரி சண்டை நடந்துன்னு தானே இருக்குது அந்த பிராந்தியத்தில். எவன் சண்டை போட்டாலும் ஊரில் ஒருத்தன் கை வைக்க மாட்டான். இப்போ ஹூத்திஸ்லாம் யமனில் இருந்தாலும் சவுதி அரேபியா மேலே பெருசாக கை வைக்க மாட்டாங்க. அங்கங்கே அரசல் புரசலாக லைட்டாக உழுமே தவிர பெருசாலாம் சண்டை போட மாட்டாங்க. போட்டாங்கன்னா அமெரிக்கா வந்துடுவாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து இட் இஸ் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஃபார் சவுதி அரேபியா. அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸ் FBI தான் இங்கே இன்வெஸ்டிகேஷனே பண்ணுவாங்க சவுதி அரேபியாவில். அந்த அளவுக்கு பெரிய ஒரு பேக்ட் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக அதை வந்து முகமது பின் சல்மான் கொஸ்டின்லாம் பண்ணார், நம்ம எதுக்கு இன்னும் ஆயில் டாலர் பேஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் விலை கொடுத்து வாங்கினாங்களா இல்லை வந்து வேறு ஏதாவது மிரட்டப்பட்டலாம் தெரியாது. பிரிக்ஸில் வந்து சவுதி அரேபியா சேர்றேன்னு சொன்னாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அது வரல. ஸோ ஈரான் வந்துட்டாங்க, ஆனால் சவுதி வந்தாங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும் பிரிக்ஸ் ப்ளஸில் வரும்போது. சவுதி வரேன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ இது வரைக்கும் ஹோல்டில் தான் இருக்குது. தே ஆர் நாட் ஃபுல் பார்ட் ஆஃப் பிரிக்ஸ் ப்ளஸ். அதுக்கு அமெரிக்கா வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய பொருள் உதவி, நான் உனக்கு ஆயுதம்லாம் தரேன், ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் தரேன், ஸோ மேலே கை வைக்க மாட்டாங்கன்னு. ஸோ இப்போ சவுதி அரேபியாவுடைய சமையல் அறை, அதாவது இராணுவம் அப்படிங்கிறது எந்த நாட்டுக்குமே அதுதான் மெயின் இல்லையா, அதை வந்து அப்பயே அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து இப்போ ஃபோர்ஸஸ் எல்லாம் இருந்தாலுமே எல்லா வெப்பன்ட்ரியும் எல்லா மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸும் வெஸ்டர்ன் ப்ரொடியூசர்ஸ் தான், யாரும் இங்கே கிடையாது. ஸோ ரஷ்யாவோட கொஞ்சம் வாங்கலாம், இந்த பக்கம் சைனாலேருந்து வாங்கலான்னு ரெக்யூர்மெண்ட்லாம் போட்டாலுமே காலங்காலமாக இருக்கிற இதை விட்டுட்டு இவங்களால திருப்பி புதுசாக போக முடியாது. ஸோ இப்போ இஸ்ரேலை வந்து தாக்குறேன், இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக தான் இவங்க வந்து இந்த அலையன்ஸ் ஃபார்ம் வராங்கன்னு வச்சுப்போம். இந்தியாவும் இருக்குது, ஓகே, அங்கே தான் நான் வரேன் திருப்பி. ஸோ இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நிறைய பட்ட இருக்கிறதுல தான் இந்த பிரச்சனையே. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் சீயோடைய ஈஸ்டர்ன் சைடில், ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் அந்த சைடில் ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து இந்த பக்கம் சவுத் ஏஷியாவில் இந்தியா, இது நடுவில் இருக்கிற நாடுகள் தானே பிரச்சனை. நீங்கள் மேப் எடுத்து பாருங்கள், இஸ்ரேல் இந்த பக்கம் இருக்கும், இந்தியா இந்த பக்கம் நடுவில் இருக்கிற பகுதியில் உங்களுக்கு இப்போ நம்ம பேசுகிற நாடுகள்லாம் அங்கே தானே இருக்குது.
ஸோ இப்போ அல்ஜீரியாலாம் வரப்போகிறது இல்லை, லிபியாலாம் முடிச்சு விட்டாச்சு. சரியா, நான் சொல்கிறது ஆஃப்ரிக்காக்குள்ளேயே போகல, ஈஜிப்டுக்குலாம் நான் போகல, அதெல்லாம் இஸ்லாமிக் கண்ட்ரி தான், இல்லைன்னு சொல்ல. துருக்கி இஸ் நாட் அஃபிஷியலி இஸ்லாமிக் கண்ட்ரி. ஆனால் அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்தபா கேமல் அட்டாடர்க் அவர் தான் வந்து அந்த கண்ட்ரியோடைய ஃபவுண்டர். ஆக்சுவலாக அவர் தான் அந்த நாட்டோடைய என்ன சொல்ற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் நேஷனல் பில்டர்ஸ் லிஸ்ட்டில் அவர் இருக்கார். அவர் இருந்தால் ரத்த கண்ணீர் வெடிப்பார் இப்போ இருக்கிற எர்டோவானை பார்த்து. சீரியஸாக அப்படி தான். ஏன்னா அவர் ஆரம்பித்த துருக்கி வேறு, இப்போ இருக்கிற துருக்கி வேறு. ஸோ அது கம்ப்ளீட்டாக டஸ் கான் பார்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்ல வர பாயிண்ட் நீங்கள் மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ்ரேல், எண்டிங் பாயிண்ட் இந்தியா, நடுவில் இருக்கிற பிரச்சனை இதுதான் சால்வ் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலுமே மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ட்டு தான் வாங்கியிருக்காங்க. இவங்க எல்லாரோடைய கண்ட்ரிலையும் யூஎஸோட பேஸ் இருக்குது. இஸ்ரேலை மீறி அமெரிக்கா இந்த பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்க வந்து இஸ்ரேல் மீதோ இல்லை இந்தியா மீதோ தாக்குதல் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்கன்னா ஸோ அது அவங்களோட கற்பனைக்கே நான் விட்டுறேன், நான் அதுக்குள்ளே போகல. இப்போதைக்கு ஒன்று பார்க்குறேன், நான் என்ன பார்க்குறேன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ் பேசாமல் வெளியில் எடுத்துன்னு போகணும் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இப்போ டீஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு. ஸோ பாகிஸ்தானை அடித்து காமிச்சாச்சு, தீவிரவாதத்தையும் அடித்தாச்சு, இராணுவத்தையும் அப்சல்யூட் ஆக்கியாச்சு. இப்போ பாகிஸ்தான்றது வந்து ஒரு சும்மா வெளியில் பார்க்கறதுக்கு தான் அந்த ஸ்கஃபோல்டிங்லாம் இருக்குது, உள்ளே வந்து பீம் பில்லர்லாம் ஒன்றும் கிடையாது, மேலே மாத்திரம் அந்த தோட்டத்தண்ணி சார் போட்ட செட்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ உள்ளே ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இப்போ இவங்ககிட்ட வந்து சில வேலை வச்சுக்க முடியாது. ஸோ இப்போ இதை நம்ம மூவ் பண்ணணும்னா ஒரு கௌரவமான முறையில் இவங்ககிட்ட வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஒரே வழி வந்து சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானும் ரெண்டு பேருமே அமெரிக்காவுடைய சொல் பேச்சு கேட்டு ஒரு இன்ச்சு கூட பேசாமல் அடிப்பாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒரு ட்ரீட்டி போட்டிருக்கதெல்லாம் பேச்சு வருது, அதாவது சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானுமே. அதுக்கு தான் வரேன். ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ஒத்துமைன்றது இன்றைக்கெலாம் இல்லை, காலங்காலமாக இருக்குது. இது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வி நோ அஃப்கோர்ஸ் தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், அது தெரிஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டியது, ஒசாமா பின் லாடன் எந்த நாட்டோடைய பிரஜை? சவுதி அரேபியாவோட பிரஜை. ஓகே, அமெரிக்காவில் படித்தார், ஆனால் சவுதி அரேபியாவோட பிரஜை. எங்கே கொல்லப்பட்டார்? பாகிஸ்தான். எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணார் முதல்ல? யாரோடைய செல்லப்பிள்ளை இருந்தார் முதல்ல? எந்த நாட்டை குறிவைத்து அந்த ஆப்ரேஷன் நடக்கப்பட்டது? அதுக்கப்புறம் மாறினார், ஃப்ரெண்டு டேர்ன்டு ஃபோ அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி மாறிட்டார். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆச்சு, வாய்க்கா தகரெல்லாம் ஆச்சு. ஒசாமா பின் லாடனுடைய வாழ்க்கை ஒழுங்காக படித்தாலுமே அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்குமான ஒரு அந்த என்ன சொல்ல ஒப்பந்தம் இல்லைன்னா அதோட புரிதல் நம்மளுக்கு கிடச்சிரும். நான் ஒரே ஒரு ஆள் தான் சொல்கிறேன், இந்த ஆளுடைய வாழ்க்கை வர பிறந்தது ஒரு ஊர், படித்தது ஒரு ஊர், ஆப்ரேட் பண்ணது ஒரு ஊர், காலி பண்ணது ஒரு ஊர், செத்து போனது ஒரு ஊர், எல்லாமே ஒரே அந்த ஒரு இந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இதில் யாரோடைய பெஹஸ்டில் இவர் இதெல்லாம் பண்ணார், எதனால? ஸோ அப்போ சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்குது இதெல்லாம். ஆனால் இப்போ பாகிஸ்தான் டீஸ்டெபிளைஸ் ஆச்சு. இப்போ இவங்க ஃப்ரீக் அவுட் பண்ணாலுமே, சைனா பக்கம் போகிறாங்க அப்படின்னாலுமே, ஸோ இப்போ இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு இவங்களை வச்சுக்க முடியாது அப்படின்னும் போது இப்போ இருக்கிற சில விஷயங்களை இங்கேருந்து மூவ் பண்ணும். ஆப்கானிஸ்தான் மாதிரி இருக்கிறத போட்டு ஓட முடியாது. ஓகே, ஆல்ரெடி அசிங்கப்பட்டாச்சு. ஜோ பைடன் ஆல்ரெடி வந்து சைகண்டில் விட்டு ஓடின மாதிரி, எந்த ஊரில் விட்டு ஓடின மாதிரி விட்டு ஓடியாச்சு. இப்போ பாகிஸ்தானில் அதை பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சேனலாக தான் நான் இதில் பார்க்குறேன்னே தவிர, மற்றபடி சவுதி அரேபியா இந்தியாவுக்கு எதிராக இப்போ செய்யும் அப்படின்னா அவங்களோட வளர்ச்சியை மறந்துடுங்க. சவுதி அரேபியாவில் இப்போ இருக்கக்கூடிய இளவரசர் ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் அவருக்கும் அழுத்தங்கள் இருக்குது, இஸ்லாமிய உலகத்திலேருந்து அழுத்தம் இருக்குது, அமெரிக்கா கிட்டேருந்து அழுத்தம் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ஒரு முடிவை இந்தியாவுக்கு எதிராக எடுப்பார் அப்படின்னா தெரியல. இன்னொன்று, இஸ்ரேல் கூட அப்ரஹாம் அக்காட்ஸ் அவங்க இருக்காங்க போன டேர்ம்லேயே. ஸோ இதெல்லாம் மீறி வந்து அவங்க வந்து போர் அப்படின்னு வந்ததுன்னா ஸோ அது இழப்பு அவங்களுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கும். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம என்றைக்குமே ரெடியாக தான் இருக்கும். இப்போ சீஸ்ஃபயரில் தான் இருக்கும். நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் முடிவடைவில்லை, சீஸ்ஃபயரில் தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. ரீசெண்டாக பங்களாதேஷ் சைடில் சர்ப்ரைஸ்னாங்க. பங்களாதேஷ் சைடில் நம்ம ஒரு மிலிட்ரி நோட்டாம்லாம் கொடுத்தோம், நம்ம வார்ட்ரில்ஸ்லாம் அந்த சைடு பண்ணோம். ஸோ சைனாக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், சைனா வந்து நான் அவங்க கூட இருக்கிறன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ இதில் வந்து அதெல்லாம் பாகிஸ்தானும் சவுதி அரேபியா காலகாலமாக ஒன்றா தான் இருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை, பேப்பரில் புதுசாக எடுத்து ஒரு வெள்ளை பேப்பரில் ஏதோ ஒரு வார்த்தை எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி காலங்காலமாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. இதில் ஒரு வித்தியாசமும் இல்லை, புதுசாக ஒரு நிகழ்வோ அது கிடையாது. ஓகே சார், இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்கள் ரொம்ப நன்றி. ஜெயின் சார். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20 டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே
இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.